பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். சிந்தனைக்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம், த புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், சாப்டர் 8, 8ஆம் அதிகாரம் 17வது வசனம், verse 17. The book of Proverbs, chapter 8, verse 17. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். Praise the Lord. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அருமையான ஒரு வேத வார்த்தையை வாசிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது: என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இந்த நாளிலே செய்தியினுடைய தலைப்பு, அதிகாலையில் கர்த்தரை தேடுங்கள். அதிகாலையில் கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் நல்லவர். பொதுவாக ஜெபம் என்று சொல்லி வரும்போது நாம் எப்போது வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம். எப்போதும் ஜெபிக்கிற ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்ப அதிகாலை ஜெபம் என்பது ஒரு விசேஷமான ஜெபம் என்பதை இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்டதான செய்திகளை பல நேரம் சபையில் கொடுத்திருக்கிறேன். ஆனால் அதே வேளையில் பிரைஸ் தி லார்ட், நாம் அநேகர் இந்த செய்திகளை கேட்டு நாம் கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்னும் நாம் ஒவ்வொருவரும் இந்த அதிகாலை ஜெபத்திற்குள்ளாய் கடந்து வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே தொடர்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய சபையிலே கொடுக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் கிரியை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அப்போ பொதுவாக அதிகாலையில் அநேக நம்ம சில நேரத்தில் ஜெபம் பண்ணணும்னு நினைப்போம். காலையில் எழும்பி தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், ஜெபிக்கணும் அப்படி சொல்லி நினைக்கிறவங்க அநேகர் உண்டு. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜெபிக்கணும்னு நைட்டே தூங்கும்போது காலையில் எழும்பி ஜெபம் பண்ணணும்னு சொல்லுதான சந்தோஷத்தோடு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஜெபிக்கும்படியா தூங்கிடுவாங்க. காலையில் எழும்பும்போது ஒரு 4:30 மணிக்கு எழும்பணும், இல்லை ஒரு 4 மணிக்கு எழும்பணும் அப்படி சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து தூங்கிடுவாங்க. நினைச்ச மாதிரி அலாரம் அடிக்கும், நினைச்ச மாதிரியே எழும்பவும் செஞ்சிருவாங்க, எழும்பும்படியே கண்ணை முழிச்சிருவாங்க. ஆனால் அநேகர் என்னன்னா அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் என்ன பண்ணுவோம், நம்ம மறுபடியும் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு எழும்பிடலான்னு சொல்லிட்டு அநேகர் திங்க் பண்ணுவாங்க. அநேகர் அந்த 2 நிமிஷம் 1 நிமிஷம் இந்த 5 நிமிஷம் தான் அங்கே சத்துரு கொண்டு வருகிற மிகப்பெரிய தந்திரம் என்பதை நாம் மறந்து போய் விடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, 4:30 மணிக்கு எழும்பணும். 4:30 மணிக்கு எழும்பும் போது டயர்டு இருக்கும், தூங்கும்படியான இன்டென்ஷன் நமக்கு வரும். ஆனா அந்த தூங்கும்படியான இன்டென்ஷன் வந்தாலும் அதை மேற்கொண்டு நாம் தேவ சமூகத்தில் இம்மீடியட்டா எழும்பி தொடர்ந்து நம்ம என்ன பண்றோம், ஜெபிக்கும்படியாய் தொடர்ந்து ஆயத்தமாகிறோம்னு சொன்னா அங்கே வசனம் சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறதான சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருப்போமே என்று சொன்னால் நமக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாகும் என்கிற விஷயத்தில் ஒரு 3 காரியங்கள் உங்கள் மத்தியிலே கற்றுக் கொடுக்கும்படியாய் விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு அதிகாலையிலே ஜெபிக்கிறதான ஒரு ஜெப பழக்கத்தை உடையவர் என்பதை நமக்கு ஒரு முன்மாதிரியாய் அவர் வைத்து சென்றிருக்கிறார். ஆண்டவர் அதிகாலமே எழும்பி ஒரு ஜெபிக்கிறதான ஒரு ஜெப பழக்கத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 1:35 வாசிங்க.
அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு அதிகாலை இருட்டோட எழும்பி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே அவர் ஜெபம் பண்ணினார். அப்போ இயேசுவே நமக்கு இதை ஒரு நல்ல பாடமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜெபிக்கிற அதிகாலமே எழும்பி ஜெபிக்கிற சுபாவம் உள்ளவளா இருப்போமே என்றால் நிச்சயமாய் அந்த ஜெபங்கள் நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, சபைக்கு, தேசத்திற்கு ஒரு பிரயோஜனம் உள்ளவைகளாய் மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. பெற்றோர் பிள்ளைகளுக்காக நீங்கள் அதிகாலமே எழும்பி ஜெபிக்கிற பழக்கம் உடையவளாய் வைத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர், இப்ப இயேசுவ ஒரு முன்மாதிரியா நம்ம சொன்னது போல பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்பாய் ஒரு முன்மாதிரியா இருக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்பாய் ஒரு முன்மாதிரியா இருந்தால் பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து எழும்பி ஜெபிக்கிற பழக்கம் உடையவளாய் மாற்றப்படுவார்கள். பாருங்க, நம்ம தூங்கிட்டு நீ எழும்பி ஜோமன்னு சொன்னா நீங்களும் தூங்கிட்டு இருக்கீங்கல்ல, அப்படிதான் பிள்ளைங்க சொல்லுவாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர்களாய் அதிகாலமே எழும்பி ஜெபிக்கிறவர்களாய் இருப்போம்னு சொன்னா நம்முடையதான ஜெபங்களை பிள்ளைகளும் பார்த்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஜெபிக்கிற மக்களாய் மாற்றப்படுவாங்க. எந்த பிள்ளைங்க காலையிலே எழும்பி ஜெபிக்கும்படியாய் தொடப்பட்டு ஜெபிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில இயேசு நமக்கு ஒரு பாடமா இருக்கிறார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில அதிகாலமே ஜெபிக்கிற ஜெபத்தை உடையவருடைய வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் உண்டாகும், அல்லது அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன நன்மை உண்டாகும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், the book of Matthew chapter 28, மத்தேயு 28ஆம் அதிகாரம் அதனுடையதான 1வது வசனத்தை வாசிங்க. 1ஆம் வசனத்தில் வாசிங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். எப்போ வந்தாங்க? ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் சொன்னா அதிகாலை வேளையில என்ன பண்ணாங்கன்னா மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இயேசுவை அடக்கம் செய்ததான கல்லறையை பார்க்க வந்தார்கள். அல்லேலூயா. எங்க வந்திருக்காங்க? கல்லறையை பார்க்க வந்தாங்க. அப்படிதானே? இப்போ ஒரு ஆள் சில சூழ்நிலைகள்ல போன வாரத்தில் 2-3 வாரத்துக்கு முன்னாடி கூட, பாஸ்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒரு டெட் பாடியை நான் பார்த்துட்டேன், அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாலிப பிள்ளை வந்து ஜோம் பண்ணும்படியா கேட்டாங்க. பாருங்க, இப்ப இவங்க எங்க போறாங்க? கல்லறை இடத்துல, இயேசுவை அடக்கம் செய்த இடத்துல வேற எந்த சகோதரர்களும் இல்ல. யார் போறாங்க? மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இயேசுவை பார்க்கும்படியாய் கல்லறையிடத்திலே போறாங்க. அங்கே இயேசு இல்லை, இயேசு உயிர் தெழுந்து விட்டார். அல்லேலூயா. அப்போ முதலாவது அதிகாலையிலே இயேசுவை தேடி மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் சென்ற வேளையிலே உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கிறார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கும்படியாய் அவனுடைய வாழ்க்கையிலே தொடப்பட்ட வேளையிலே நடந்த விஷயம் என்ன? 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். முதலாவது நான் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு மகா பெரிய சந்தோஷத்தை ஆண்டவராகிய தேவன் அவருடைய இருதயத்திலே தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பொதுவா நம்ம சில துக்கத்துக்குள்ள இருப்போம், சில போராட்டங்களுக்குள்ள இருப்போம்,
சில பிரச்சனைகளுக்குள்ள இருப்போம். பாருங்க, சில காரியத்தை, சில பிரச்சனையை நாம் மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கும்படியாய் சொல்லுவோம், நல்லது. நம்முடைய குடும்பத்தில் உள்ளத்துல ஜெபிக்கும்படியாய் சொல்லுவோம், நல்லது. ஊழியரிடத்தில் ஜெபிக்கும்படியாய் சொல்லுவோம், நல்லது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே மகா பெரிய சந்தோஷமாய் மாற வேண்டுமே என்றால், திகழ வேண்டுமே என்றால், செய்ய வேண்டிய முதலாவது காரியம் அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிற சுபாவம் நமக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஏன் சத்துரு நம்மளை தூங்க வைக்கிறான்? இல்ல 2 நிமிஷம், 5 நிமிஷம், இல்ல 1 நிமிஷம்னு சொல்லிட்டு ஏன் சத்துரு நம்மளை தூங்க வைக்கிறான்னா, இந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள விடக்கூடாதபடிக்கு பிசாசு நம்மளை துக்கத்துல, வேதனையில, கண்ணீரில, பிரச்சனைக்குள்ளே கொண்டு போகணும். இவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது என்பதற்காக நம்மை ஜெபிக்க விடாதபடிக்கு அவன் தடை செய்கிறான். இவைகளை ஜெயித்து ஒரு தேவ பிள்ளை அதிகாலமே எழும்பி கர்த்தரை தேடுகிற சுபாவம் உள்ளவர்களாய் இருப்பார்களே என்று சொன்னால், நிச்சயமாய் மகா பெரிய சந்தோஷத்தை அந்த தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை தேடுகிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுவார்கள். அவங்களுக்குள்ள என்ன இருக்காது? துக்கம் இருக்காது. அவங்களுடைய துக்கங்கள் மாறும். அதிகாலமே எழும்பி கர்த்தருடைய சமூகத்திலே தேவனை பாடி ஆராதித்து ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து அதை தியானித்து தேவ சமூகத்திலே பாருங்க, காலையில ஒரு மணி நேரம் தேவ சமூகத்திலே அப்படி நம்ம நேரத்தை எடுப்போம்னு வச்சுக்கோங்க, அந்த நாள் முழுவதும் ஒரு சந்தோஷமான நாளா இருக்கும், ஒரு சமாதானமான நாளா இருக்கும், ஒரு விடுதலை நிறைந்த நாளா இருக்கும். நம்முடைய துக்கங்கள் மாறும், வேதனைகள் மாறும், அற்புதங்கள் நடக்கும். தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. சாட்சிகளை ஏற்படுத்துவார். பாருங்க, இன்னைக்கு 2 பேரும் ஆக்சிடென்டான சூழ்நிலையில பாருங்க, அந்த போராட்டத்தின் பாதை, அந்த பர்டிகுலர் நேரத்தில் அவங்களுடைய ஃபீல் எப்படி இருக்கும் நமக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. பாருங்க, அந்த நேரத்தில் கர்த்தர் எவ்வளவு அழகாய் கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் அதிகாலமே எழும்பி ஜெபிக்கிற சுபாவம் உள்ளவளா இருப்போமே என்றால், அந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியங்களையும் சமாதானமாய், சுமூகமாய், நேர்த்தியாய், சந்தோஷமாய் காரியங்களை கைகூடி வரப்பண்ண கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதிகாலமே எழும்பி ஜெபிக்கும் போது என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும். பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, பிலிப்பியர் 4:4 சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படிங்க சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் சொல்றா? பவுல் சொல்றார். இந்த வசனத்தை எங்க வச்சு எழுதுறார் தெரியுமா? இந்த வசனத்தை எங்க வச்சு எழுதுறாருன்னா, சிறைச்சாலையில் எழுதுறார். அவர் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருக்கிறார். சரியான உணவு இல்லை, தனக்கு பராமரிக்கும்படியா யாருமே இல்லை, உதவி செய்யும்படியா யாருமே இல்லை. ஆனா இந்த உலகத்திலே தனக்கு சரியாய் உணவில்லை, சரியாய் பராமரிப்பதற்கு யாரும் இல்லை, உதவி செய்வதற்கு யாரும் இல்லாம இருந்தாலும் பிரைஸ் தி லார்ட், இந்த உலகத்தை பார்த்து பிரைஸ் தி லார்ட் பவுல் கவலைப்படவே இல்லை. அவர் கர்த்தருக்குள் சந்தோஷம் உள்ளவராகவே இருந்தார். அதனாலதான் அவர் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், அதிகாலமே கர்த்தரை தேடுகிறவருடைய வாழ்க்கையிலே எந்த போராட்டம், எந்த பிரச்சனை, எந்த துக்கம், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, அதிகாலமே கர்த்தரை தேடுகிறவர்களா இருப்பாங்கன்னா அவருடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூர்ந்து கொண்டே இருக்கும். அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் தேவனை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா நம்ம விசுவாசிகள்னு சொல்லுவோம், ஆண்டோடைய பிள்ளைகள்னு சொல்லுவோம், ஆனால் எப்பவும் துக்கமாகவே இருப்பாங்க. ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர், பாஸ்டர் என்ன சொல்றது, ஒரே கஷ்டமா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்கு, பிரச்சனை யார்கிட்ட போய் சொல்றதுன்னே தெரியல. பாருங்க, ஏன் நம்ம அந்த ஃபீலுக்குள்ள இருக்கிறோம், ஏன் அதுல இருந்து வெளியில வர முடியல, அந்த பிரச்சனைக்குள்ளவே நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம்னு சொன்னா, நாம் கர்த்தரை தேடுகிறதிலே குறைத்து விட்டோம். நம்முடைய ஃபீலிங்கை, நம்முடைய வேதனையை மனுஷங்கிட்ட சொல்லும்படியாய் விரும்புகிறோம்.
அது நமக்கு நிரந்தரமான தீர்வை கொடுக்காது. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை தேடி அதிகாலமே ஜெபிக்கிறவங்களுக்கு பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்னாள் நமக்கு நல்லா தெரியும். அன்னாளுடைய வாழ்க்கையில அவங்க என்ன பண்றாங்க, தேவ சமூகத்தில் வந்து அவங்க மிகுந்த வேதனையோடு தன்னுடைய இருதயத்தை ஊற்றி கொண்டே இருக்கிறாங்க. அதை நான் ஸ்டடி போடும்போது நிறைய விஷயம் புரிஞ்சுக்க முடியும். அவருடைய கணவனார் வந்து சொல்றாரு, அன்னாளை ஏன் சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்கிற, ஏன் அழுதுகிட்டு இருக்கிற, ஒரு 10 குழந்தைங்க இருக்கிறத விட நான் இருக்கிறேன் இல்ல, அவர் தெம்பா சொல்றாரு, நல்ல ஆலோசனை கொடுக்கிறாரு. ஆனா அன்னாளுக்கு அது சமாதானமா தெரியல. தன் கணவனார் சொல்கிறதான ஆறுதல் தனக்கு ஆறுதலாய் தெரியல. பாருங்க வசனம் சொல்றது, தன் இருதயத்தை அங்கே ஊற்றிக்கொண்டே இருக்கிறாள், கண்ணீரோட ஊற்றிக்கொண்டே இருக்கிறாள், தேவ சமூகத்தில் தன்னுடைய வேதனையை சொல்லிக் கொண்டே இருக்கிறாள். பாருங்க அவ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற தேவ மனுஷனாகிய ஏலி, யாரு, ஊழியக்காரர், அவர் சொல்றாரு, அவர் பார்க்கிறாரு, இவளை பார்த்தா அன்னாளை பார்க்கும்போது எப்படி இருக்கிறாங்கன்னா ஏதோ வாயை லைட்டா அசைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய வேதனையை சத்தமா சொல்லாம தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து பேசிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவ ஏலி கேட்கிறாரு, என்ன வெறித்து இருக்கிறாய், குடிச்சு வெறிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற, நீ என்ன இப்படி இருக்கிற, ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு குடித்தவளை போல அல்லது குடித்தவளாக சிந்தித்து அந்த அன்னாளை ஒரு தகாத வார்த்தைகள், தேவையற்றதான வார்த்தைகளை சொல்லி அந்த ஏலி சொல்லும் போதும் அன்னாள் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, இல்ல என் ஆண்டவரே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் மதுவாகிலோ வேற எதையுமே நான் குடிக்கல, என் இருதயத்தை தேவனுக்கு முன்பாய் ஊற்றி விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவள் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு தன் இருதயத்தை ஊற்றி கொண்டே இருந்தாள். நான் என்ன சொல்லி வருகிறேன் சொன்னா, தன் கணவன் சொல்லுகிற ஆறுதல் தனக்கு ஆறுதலாய் தெரியல, ஊழியக்காரர் புரிந்து கொள்ளல. இந்த சூழ்நிலையில தன் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக அவள் ஊற்றிக்கொண்டே இருந்தாள். வசனம் அழகாய் சொல்லுகிறது, தொடர்ந்து அந்த ஏலி சொல்லும்போது சொல்லுகிறார், சமாதானத்தோட போ, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை சொல்லுது, பின்பு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாலமே எழும்பி ஜெபம் பண்ணி நம்முடைய இருதயத்தில் உள்ள பாரத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் வச்சுட்டு திரும்ப நம்ம அதை தூக்காம சமாதானமா நம்ம போனோம்னா நம்ம துக்க முகமா இருக்க வேண்டிய தேவையில்லை. நம்முடைய துக்கங்களை மாற்றி சந்தோஷமாய் நடத்த நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதிகாலமே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன உண்டாகும்னு சொன்னா, இருதயத்திலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறீங்க அல்ல சொல்லுங்க. அப்போ என்ன பண்ணணும், அதிகாலமே எழும்பி கர்த்தருடைய சமூகத்திலே குறைந்தது 1 மணி நேரமாவது தேவ சமூகத்திலே செலவு செய்ய நீங்கள் ஆயத்தமாகுங்க. நிச்சயமாய் தேவன் சந்தோஷத்தினால் உங்களை நிரப்ப தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஒரு தீர்மானம் எடுங்க. இப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது ஒரு தீர்மானம் எடுக்கணும், தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆனா நாளைக்கு காலையில 5 மணிக்கு 4 மணிக்கு எழும்பும் போது இன்னொரு 5 நிமிஷம், இன்னும் ஒரு 2 நிமிஷம், இன்னும் 1 நிமிஷம்னு சொல்லி ஏதாவது மைண்ட்ல வந்துச்சுன்னா அட போ பிசாசுன்னு சொல்லிட்டு எழும்பி உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாய் கர்த்தர் அந்த சந்தோஷத்தினால் உங்களை நிரப்ப கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக கற்றுக்கொள்ளும் போது பிரைஸ் தி லார்ட், வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. The book of Genesis chapter 22 verse 3 வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அதிகாலமே ஆபிரகாம் எழும்பி
அதாவது பலி செலுத்தும்படியாக தேவன் குறித்த இடத்திற்கு இவர் கடந்து செல்கிறார். யார பலி செலுத்த? ஈசாக்கை பலி செலுத்த. அடுத்த வார்த்தைகள் வரும்போது 3 நாள் பிரயாணப்பட்டு 3 நாளைக்கு அப்புறம் அவர் குறித்த இடத்திற்கு அவர் செல்கிறார். பாருங்க, அதிகாலமே எழும்பி முந்தின நாள் ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்கை உன் புத்திரனோ உன் ஏகசுதனோ உன் நேசகுமாரனுமாகி ஈசாக்கை மோரியா தேசத்திற்கு கொண்டு சென்று நான் காண்பிக்கிற மலைகளில் ஒன்றில் அவனை நீ தகன பலியாயிடு. பாருங்க, இப்போ நான் அது அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், ஆபிரகாம் இதை குறித்து வேற ஒன்றும் மறுபடியும் ஆண்டவரை கேட்கவே இல்லை. ஆண்டவரே, நான் வயசாகி போயிட்டேன், என்ன கொண்டு போய் நான் என்ன பண்றேன், பலி செலுத்த வேண்டாம், பண்ணிக்குவோம், பையன் சின்ன பையன் வளர்ற பையன், அப்படிலாம் ஒண்ணுமே ஆண்டவர்கிட்ட பேசல. அதிகாலமே எழும்பி கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் பிரைஸ் தி லார்ட் தேவன் குறித்த இடத்திற்கு அவர் கடந்து செல்ல ஆரம்பித்தார். பாருங்க, குறித்த இடத்திற்கு கடந்து செல்லும்படியாய் ஆரம்பித்ததான ஆபிரகாம் தொடர்ந்து அவர் செயல்படும் போது தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நடந்த விஷயம் என்ன? 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 22:14 வாசிங்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு 13ல இருந்து வாசிங்க. 13ல இருந்து வாசிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அடுத்த வசனம், ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். வாசிங்க. அதினாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. என்ன கற்றுக் கொடுக்கிறேன் அப்படி சொன்னா, பிரைஸ் தி லார்ட், அதிகாலமே பலி செலுத்தும்படியாய் ஆபிரகாம் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்த வேளையிலே ஆபிரகாமுக்காக தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவைகளுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். பாருங்க, பலி செலுத்தும்படியாய் அனுப்பிவிட்டாரு, பலி செலுத்தும்படியாய் போயிட்டாரு. தன் குமாரனை பலி செலுத்தும்படியாய் போய் அங்க குறித்த மலையிலே குறித்த இடத்திலே கட்டைகளை அடுக்கி ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் எடுத்து வச்சு கத்தி எடுத்து வெட்ட போகும்போது பிள்ளையாண்டான் மேல் கையே போடாது என்று சொல்லிட்டு பாருங்க, அங்கே ஒரு சிக்கி இருக்கிறதான புதரிலே சிக்கி இருக்கிற ஆட்டை காண்பித்து அங்கே பலி செலுத்தி விட்டு பார்க்கும்போது இவர் சொல்றாரு, யெகோவா ஈரே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாலமே எழும்பி தேவனை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் யெகோவா ஈரேயாயிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் யெகோவா ஈரேயாயிருக்கிறார். நம்முடைய தேவைகள் நம்முடைய சிந்தனைகளை விட அதிகமான காரியமா இருக்கும். நம்முடைய தேவைகள் நம்முடைய சிந்திக்கிற காரியத்தை விட அதிகமா இருக்கும். யார்கிட்ட போய் கேட்கிறது, யார்கிட்ட போய் சொல்றது, இந்த தேவைக்கா யாரிடத்துல போய் நான் செயல்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை நாம் குழம்பி போய் நம்ம இவங்க கிட்ட கேட்கலாமா அல்லது இவங்க கிட்ட போய் உதவி கேட்கலாமான்னு சொல்லி ஒருவேளை சில சூழ்நிலையிலே நாம் உதவியற்றவர்களாய் நாம் இருக்கும் போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, அதிகாலமே ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு யெகோவா ஈரேயாய் கர்த்தர் இருந்து நம்முடைய தேவையை சந்திக்க நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த நாட்களில் பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகுது, எக்ஸாம், பிள்ளைகளுடைய ஃபீஸ் கட்ட வேண்டி இருக்கும், பிள்ளைகளுக்கு பேக் வாங்க வேண்டி இருக்கும், பிள்ளைகளுடைய மற்ற தேவைகள் எல்லாம் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, அதிகாலமே தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே இந்த தேவைகள் இருக்கிறது, இந்த தேவைகளுக்காய் நான் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. மனுஷனை பார்க்கிறதை விட கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போமே என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் வழிகளை திறந்து அற்புதத்தை செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யெகோவா ஈரேயாய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்கள் மத்தியில் நம்ம பைபிள் காலேஜ் டார்மெட்ரி கட்டுற விஷயத்தை ஒரு சாட்சியா நான் சொல்ல விரும்புறேன். பாருங்க, அதாவது
இதற்கு நியர் அபவுட் எவ்வளவு ஆச்சுங்கிற விஷயம் நான் கணக்கு பார்க்கணும். மோர் தென் கண்டிப்பாக ஒரு 12-15 lakhs பதில் ஆயிருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு ஃபண்டு நம்மகிட்ட என்ன இல்லை, நம்முடைய காலேஜில் இல்லை. காலேஜில் இல்லாத சூழ்நிலையில் என்னாலும் ஒர்க்கை ஜபத்தோடு ஆரம்பித்து மூவ் பண்ணும்போது கர்த்தர் கிருபையாய் அழகாய் என்ன பண்ணாருன்னா ஒர்க்கை கொண்டு போனார். கொண்டு போகும்போது நம்முடைய பாஸ்டர்ஸுக்கு எல்லாம், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சர்ச் ஆஃப் காட் பாஸ்டர்ஸுக்கு ஒரு குரூப் வழியாக நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் பாஸ்டர்ஸும் அதிகமாக ஜோம் பண்ணாங்க. அதில் கிருஷ்ணகிரியில் பாஸ்டராக இருக்கிறதான பாஸ்டர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம். அதாவது டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க 16 mm ஸ்டோன் என்ன பண்ணுது உங்களுக்கு இருக்குது. 16 mmன்னா நமக்கு தெரியும் எவ்வளவு பெருசு. அது கண்டிப்பாகவே என்ன பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். அது சாதாரணமான பயங்கரமான வலியாக இருந்திருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையில தான் நம்ம பைபிள் காலேஜில் இப்படி டார்மெட்ரி கட்டுறோம்ங்கிற விஷயம் அவர் கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். காலையில் எழும்பி, அவர் சொன்ன ஒரு சாட்சி, காலையில் எழும்பி 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்திட்டு, ஆண்டவரே பைபிள் காலேஜில் டார்மெட்ரி கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, எனக்கு கிட்னி ஸ்டோனாக இருக்கு, நான் கிட்னி ஸ்டோனுக்கு ஹாஸ்பிட்டலில் போனேன்னா எவ்வளவு எனக்கு செலவாகும்ங்கிற விஷயம் ஒரு அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரியும். ஆனால் நான் இதை ஹாஸ்பிட்டலில் இந்த பணத்தை கொண்டு கொடுக்கறத விட நீங்கள் எனக்கு சுகம் தந்தீங்கன்னா நான் பைபிள் காலேஜுக்கு நான் உதவி செய்வேன் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் தேவ சமூகத்திலே காலையில் 2 கையையும் தூக்கிட்டு ஜெபம் பண்ணாரா. பாருங்க, கர்த்தர் நல்லவர். நடந்த விஷயம் தெரியுமா, ஒரு 4-5 நாள் தாண்டி திரும்பவும் ஹாஸ்பிட்டலில் போய் அவர் செக் பண்ண போகும்போது 16 mm இருந்ததான கல்லு 4.5 mm மாற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. அவர் சாட்சி சொல்லிட்டு வந்து என்ன, பாஸ்டர் ஒரு 10,000 rupees இப்போ நான் ஆஃபரிங் கொடுக்குறேன் பாஸ்டர், இன்னும் நான் என்ன பண்ணுறேன் பைபிள் காலேஜ் நான் கொடுக்கணும்னு என்ன பண்ணுறேன் மனசில் வச்சிருக்க, நான் கொடுக்க போகிறேன். அப்படி சொல்லும்போது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பிரைஸ் தி லார்ட், நம்முடைய ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்படும். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நாம் எதிர்பார்க்கிறதை விட, நாம் சிந்திக்கிறதை விட அழகாய் செய்து முடிக்க நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பாஸ்டர் பேர் மோசஸ் ஸ்டாலின் பாஸ்டர். பாருங்க, மோசஸ் ஸ்டாலின் சொல்லிட்டு கந்திக்குப்பம் ஏரியாவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு. நான் எதுக்காக இந்த காரியத்தை சொல்றேன்னு சொன்னா, நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஒரு மனுஷனையோ சூழ்நிலைகளையோ நாம் பார்க்காதபடிக்கு நம்முடைய தேவைகளுக்காக அதிகாலமே நாம் தேவ சமூகத்தில் எழும்பி காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய தேவைகளை காட்டிலும் பெரிய ஆண்டவராகிய தேவன் அழகாய் நம்முடைய தேவையை சந்திக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன, தேவ சமூகத்தில் அதிகாலமே எழும்பி நாம் உட்கார்ந்து ஜெபிக்கிற சுபாவம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம இன்னைக்கு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அந்த தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், நான் சந்தோஷமா இருக்கணும், அதனால அதிகாலமே நான் எழும்பி ஜெபிக்கும்படியா ஆயத்தமாகிறேன் என்று சொல்லி நம்ம தீர்மானம் எடுத்துட்டு நம்ம வீட்டில் போய் காலையில 4 மணிக்கு எழும்ப தீர்மானிக்கிறோம். எழும்பும் போது நான் மறுபடியும் சொல்றேன், 2 நிமிஷம் 5 நிமிஷம் 1 நிமிஷம் சொல்லிட்டு உங்களை மறுபடியும் தூங்கும்படியாக சத்துருவானவன் எண்ணங்களை கொண்டு வந்தால் அவைகளை ஜெயித்து தேவ சமூகத்தில் எழும்பி உட்கார்ந்து பாருங்க, தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் அற்புதத்தை செய்ய தேவன் போதுமானவர். அல்லேலூயா. ஒரு காரியத்தை கூட நான் சபையில நம்ம சொன்ன சாட்சி தான் மறுபடியும் சொல்ல விரும்புறேன். ஏன்னா தேவையை சந்திப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு மேலானவர் என்பதற்கு ஒரு சாட்சி. பாத்தீங்கன்னா, இந்த கோவிட் நாட்கள் வந்துச்சு, நமக்கு நல்லா தெரியும். கோவிட்ல யாருமே வெளியில போக முடியாது, யாருக்குமே வேலை இல்லை, எந்த ஒரு நன்மையும் இல்லாம நிறைய பேர், அதாவது கூலி வேலை செய்யற மக்கள் மட்டும் இல்லை, பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே ரொம்ப அதிகமாய் பாதிக்கப்பட்டாச்சு. மளிகை கடை திறக்க முடியாது, எந்த ஒரு கடையும் கிடையாது. இப்படி முக்கியமா இப்படிப்பட்டதான ஒரு வேதனைக்குள்ளாக தேசம் உலகமெங்கு காணப்பட்டு கொண்ட வேளையில நம்முடைய இந்திய தேசமோ தொடர்ந்து நம்முடையதான கிராமங்கள் எல்லாம் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த நாட்களிலே கர்த்தருடைய கிருபையினாலே ஏவப்பட்டு சபைக்கு வருகிறதான கொஞ்சம் ஏழ்மையான கொஞ்சம் சாதாரணமான ஒரு சில குடும்பங்களுக்கு உதவி செய்யலாம் என்று சொல்லி நம்முடைய சபையின் சகோதரர்கள் ஒரு சிலர் பிளான் பண்ணி ஜெபம் பண்ணி ஒரு சிலர் உதவி செய்து கர்த்தருடைய கிருபையினால முதல்ல ஃபர்ஸ்டா ஒரு 100 குடும்பங்களுக்கு என்ன பண்ணோம்னா அரிசி பருப்பு ஒரு சில எண்ணங்கள் ஒரு சாக்கில் கெட்டி என்ன பண்ணோம் கொடுக்கணும்னு சொல்லி திங்க் பண்ணோம். இதை ஓப்பனாக நமக்கு போய் கொடுக்க முடியாது, ஒவ்வொரு ஏரியாவில் கொடுக்க முடியாது. அதனால காலையில் ஒரு 4 மணிக்கு நம்ம சகோதரர் அலெக்ஸ் அவங்க ஆட்டோ வச்சிருந்தார். இப்போ அவர் காங்கேயத்தில் ஊழியம் செய்கிறாரு, ஆட்டோ வச்சிருந்தார்.
அவர்கிட்ட என்ன பண்ணுவோம்னா நைட் என்ன பண்ணுவோம், எல்லாம் பேக் பண்ணிட்டு காலையில் ஒரு 4 மணிக்கு ஒரு 4 பேக் ஆட்டோவில் ஏற்றிட்டு அந்த நான் ஒவ்வொரு குறிப்பிட்ட வீட்டுக்கு போய் இந்த வீட்டு கொடுங்க, இந்த வீட்டு கொடுங்க, இந்த வீட்டு கொடுங்க நான் சொல்லியிருப்பேன். அந்தந்த வீட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்படி இருந்த சூழ்நிலையில் ஒரு குடும்பம் சொன்ன சாட்சி, இரவில் அவங்களுடைய அரிசியெல்லாம் தீர்ந்து போச்சு, அவங்களுடைய வீட்டில் உணவுக்கு எதுவுமே இல்லை, எந்த ஒரு பருப்பு வகைகளோ எண்ணெயோ ஈவன் எந்த ஒரு காரியமும் இல்லை, அவங்க வீட்டில் கணவனார் இல்லை, மனைவியும் பிள்ளைங்களும் மாத்திரம். இந்த சூழ்நிலையில் நாளைக்கு என்ன பிள்ளைகளுக்கு எழும்புனா சாப்பாடு கொடுக்கறதுக்கு நினைவு இல்லை. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. கடன் வாங்குறதுக்கு யார்கிட்ட போய் கடன் வாங்க முடியாது, மளிகை கடைகள் எல்லாம் க்ளோஸ்டா இருக்கு. பிள்ளைங்க காலில் எழும்பி பசிக்குதுன்னு சொன்னா என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு இரவில் பிள்ளைகளுக்கு இருந்த சாப்பாடு கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க, பிள்ளைங்களை தூங்கிட்டாங்க. இந்த சகோதரி இரவிலே கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே நான் என்ன செய்வது, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வதுன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு 12 மணி 1 மணி ஆகும்போது ஏதோ அவங்களுக்கு என்னன்னா ஒரு சமாதானமா இருந்திருக்கு, படுத்து தூங்கிட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியா இல்லை. என்ன செய்யுது, பிள்ளைங்க காலையில் எழும்பி அம்மா பசிக்குதுன்னு சொன்னா எந்த தாயினுடையதான இருதயம் உடையாது. அந்த சூழ்நிலையில காலையில ஒரு 4:30 மணிக்கு வீட்டில் என்ன பண்ணுது, கொட்டுற சவுண்டு. இரவுல இவங்க தூங்கிட்டு படுத்துட்டாங்க, ஜெபம் படுத்துட்டாங்க. 4:30 மணிக்கு தட்டுற சவுண்டு. என்னன்னு சொல்லி அவங்க வெளியில வந்து பார்த்தா நம்ம சபையில் 2 பிரதர்ஸ் போய் என்ன பண்ணாங்க, நின்றுட்டு ஒரு சாக்கு எடுத்து என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. சபையில் இருந்து என்ன பண்ணோம், நம்ம பாஸ்டர் கொடுத்து விட்டுருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த சகோதரி அவ்வளவு வேதனையோடு அவ்வளவு சந்தோஷத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி துதித்தது மாத்திரம் இல்லை, அப்பவே நான் லேட்டாக தான் போய் தூங்குறேன். 12 மணி தான் நான் என்ன பண்ணேன், எல்லாம் பேக் பண்ணிட்டு தூங்குறேன். 4:30 மணிக்கு எனக்கு கால் பண்ணிட்டு ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சாங்க. நான் எதுக்கு இதை சொல்றேன், எதுக்காக இந்த காரியத்தை ஷேர் பண்றேன்னா, நம்முடைய தேவைகள் இன்னது என்பதை பிரைஸ் தி லார்ட் நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் குறிப்பாய் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை மனுஷனால புரிஞ்சுக்க முடியாது, ஒருவேளை நாம் நம்புறவர்களாலே புரிந்து கொள்ள முடியாது, குடும்பத்தின் மக்களாலே புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்து வைத்திருந்து நம்முடைய தேவைக்கு ஏற்றார் போல அதிகமாய் அழகாய் செய்து முடிக்க போதுமானவர். நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அதிகாலமே எழும்பி தேவ சமூகத்திலே நாம் கண்ணீரோடு நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம் என்றால் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவைகளை காட்டிலும் பெரிய ஆண்டவர், அற்புதத்தை செய்ய தேவன் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. இதனாலதான் பிரைஸ் ஆபிரகாம் சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தர் யெகோவா ஈரேயா இருக்கிறார். யெகோவா ஈரே என்று சொன்னால் பிரைஸ் தி லார்ட் யெகோவா ஈரே என்றால் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அர்த்தம். பாருங்க, தன்னுடைய மகனை பலி செலுத்தும்படியாய் அதிகாலமே எழும்பி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமாய் அவர் உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்திலே அவர் கடந்து செல்லும்படியாய் ஆரம்பித்தார். ஆபிரகாமுக்கு பரலோகத்தின் தேவன் யெகோவா ஈரேயா இருந்து கர்த்தர் பார்த்து கொள்கிறவராய் இருந்து கிருபையாய் நடத்தினாரே என்று சொன்னால் உங்களையும் என்னையும் நிச்சயமாய் பாதுகாக்க, நடத்த, நம்முடைய தேவைகளை சந்திக்க நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். எதற்காக சொல்கிறேன், நம்முடைய தேவ சமூகத்தில் நம்முடைய தேவைகளை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஆகையால் தேவைகளை தேவ சமூகத்திலே வைப்போம். நாம் அதிகாலமே எழும்பி ஜெபிப்போம், கர்த்தர் கிரியை செய்வார். மூன்றாவதாக கடைசியாய் முடிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமத்தின் புஸ்தகம், பிரைஸ் தி லார்ட், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம், the book of Exodus chapter 34, 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இளைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி. பாருங்க, மரியாள் விடியற் காலமே கர்த்தரை தேடி சென்றாள். அவளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. தொடர்ந்து பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் விடியற் காலமே தேவ சமூகத்திலே பலி செலுத்தும்படியாய் ஆயத்தமாகி சென்றார். ஆபிரகாமுடைய தேவையை கர்த்தர் அழகாய் சந்தித்தார்.
மூன்றாவது பிரைஸ் தி லார்ட், மோசே இடத்துல கர்த்தர் சொல்றாரு, விடியற் காலமே நீ ஆயத்தமாகி, வாசிங்க, சீனாய் மலையில் ஏறி, சீனாய் மலையில் ஏறி, அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில், காலமே என் சமூகத்தில் வந்து நில், உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது, வாசிங்க, இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். வாசிங்க, அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். பாருங்க, சீனாய் மலையில் ஏறின மோசையோடு கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. மூன்றாவது, அதிகாலமே ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசுவார். வாசிங்க, அதே அதிகாரத்துல 10ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் உன்னோடே கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அதிகாலமே எழும்பி ஜெபித்ததான, அதிகாலமே எழும்பி ஆயத்தமாகி தேவ சமூகத்திற்கு வந்ததான மோசையோட கர்த்தர் சொல்றாரு, உன்னோடே கூட இருந்து நான் உனக்காக செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் பேசுவார். அதிகாலமே எழும்பி ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய சத்தத்தை நிச்சயமாய் கேட்க முடியும். கர்த்தர் நம்மத்திலே இடைபட ஆரம்பிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஃபீல், அப்படிப்பட்டதான உணர்வு நமக்குள்ளே உண்டாகட்டும். காலையிலே எழும்பி ஜெபிக்கிறதான ஒரு பிரைஸ் தி லார்ட், தேவ சமூகத்தில் அமர வேண்டும் என்கிறதான ஒரு தாகம் நமக்குள்ளே உண்டாகட்டும். எத்தனை பேர் நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறீங்கன்னு தெரியல. உன்னை புரிந்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா, ஒரு இரவு 9 மணிக்கே தூங்கிடுங்க பரவாயில்ல, 10 மணிக்கே தூங்கிடுங்க பரவாயில்ல, ஆனால் அதிகாலமே நான் எழும்பி ஜெபிப்பேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. பிரைஸ் தி லார்ட். எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியா இருப்போம். 2 நாள் ஜெபம் பண்ணி, 4 நாள் ஜெபம் பண்ணி, 1 வாரம் ஜெபம் பண்ணி அப்புறம் விடுறது இல்லை. பாருங்க, உறுதியா இருப்போம். என்னுடைய ஜெப வேளை இந்த நேரம், நான் ஜெபிக்கிறதான தேவ சமூகம் இந்த நேரம், தேவ சமூகத்தில் இந்த நேரத்தில் காணப்படுவேன்னு சொல்லிட்டு உறுதியாய் காணப்படுவோம். அதை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிராக்டிஸா கொண்டு போவோம். நமக்குள்ளே பாருங்க, உலக பிரகாரமாய் சில, அதாவது பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் சொல்லும்போது, நான் காலையில் 2 மணிக்கு எழும்பி சில புஸ்தகங்களை வாசிக்க ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லுகிற பெரிய பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. அவருடைய வளர்ச்சிக்கு அது ஒரு முக்கியமான காரியமா இருக்கு. பாருங்க, தேவன் அழகாய் கிருபையாய் அவரை ஆராதிக்கும்படியான ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில நாம் அதிகாலமே எழும்பி கர்த்தரை தேட ஆரம்பிப்போம். அல்லேலூயா. கர்த்தரை தேட ஆரம்பிப்போம். கர்த்தரை தேடுகிறவர்களோடு, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார். கர்த்தர் பேசாம விடவே மாட்டார். நிச்சயம் அவங்க கிட்ட பேசுவாரு. தேவ சமூகத்திலே நீங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமாய் தேவ சமூகத்திலே காலையில் எழும்பி ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார். ஹல்லேலூயா. தேவன் வசனத்தின் வாயிலாய் கற்றுக்கொள்கிறோம். அதிகாலமே எழும்பி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு மகா சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதிகாலமே எழும்பி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவைகளை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். அதிகாலமே எழும்பி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு பிரைஸ் தி லார்ட், அவர்களோடு கர்த்தர் பேசும்படியாய் அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே சொல்லப்படுகிறதான சத்திய வார்த்தையின்படி நான் அதிகாலமே எழும்பி ஜெபிக்கிற, நான் சுபாவம் உள்ளவனாய் நான் மாறுகிறேன், என்னை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி
நம்மை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்து, இது ஒரு கட்டாயம் அல்ல. வீட்டில் பெற்றோர் ஒருவேளை பிள்ளைங்களை காலை எழுப்பி ஜோம் பண்ணுமான்னு சொன்னாங்கன்னா அது கட்டாயம் அல்ல. நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். உங்களோடு கர்த்தர் பேச வேண்டும் என்கிற ஒரு நன்மையான சந்தோஷமான அந்த காரியத்திற்காக தான் நீங்கள் அதிகாலமே எழும்பி ஜெபம் பண்ணும்படியாக சொல்லப்படுகிறது. காலையில் தான் எனக்கு நல்ல தூக்கம் வரும், எனக்கு காலையில் தான் எழுப்பி ஜெபம் பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். அந்த போராட்டத்தை, அந்த கட்டுகளை உடைச்சிட்டு அதிகாலமே, வசனம் சும்மா சொல்லலை, ஆண்டவர் சும்மா சொல்லலை, அதிகாலமே எழும்பி என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சும்மா சொல்லலை. ஆனால் நீங்கள் அதிகாலமே எழும்பி ஜெபிக்க விடாதபடிக்கு பிசாசு ஒரு தந்திரமான காரியங்களை செய்யும்போது இந்த வேளையில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. முடிந்தவங்க எல்லாம் முழங்கால் படி போட்டு ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். அதிகாலமே நான் எழும்பி ஜெபித்து நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஐயா. அதிகாலமே எழுந்து ஜெபித்து பிரைஸ் தி லார்ட், என் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு நான் தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டும். அதிகாலமே எழும்பி ஜெபிக்கும் போது கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நான் அதிகாலமே எழும்பி ஜெபிக்க, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, என் பெற்றோருக்காக, என் சபைக்காக, என் ஊழியக்காரருக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாகிறேன் சொல்றவங்க தேவ சமூகத்தில் எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்க போறேன், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க போறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவ சமூகத்தில் நான் அதிகாலமே எழும்பி, எத்தனை தான் எனக்கு தூக்கம் வந்தாலும் அதை மாற்றி வச்சுட்டு நான் அதிகாலமே எழும்பி ஜெபிப்பதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. நான் அதிகாலமே எழும்பி நான் ஜெபிக்கும்படியாய் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அதிகாலமே நான் எழும்பி ஜெபித்து ஆண்டவரே சந்தோஷமா இருக்க, அதிகாலமே நான் எழும்பி ஜெபித்து தேவைகள் சந்திக்கப்பட, அதிகாலமே நான் எழும்பி ஜெபித்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கரம் தூக்கி இருக்கிறவங்க அனைவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாய் உங்கள் மூலமாய் அநேக சாட்சிகள் எழும்ப போகிறது. நீங்கள் அநேக சாட்சிகளை சொல்ல போறீங்க. நான் அதிகாலமே எழும்பி ஜெபம் பண்றேன், கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார் என்று உங்களை கொண்டு அநேக சாட்சிகளை கர்த்தர் சொல்ல போகிறார். கரங்களை கீழே போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரும் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆராதனையின் முதல் ஆராதனையில் நீங்க இடைப்பட்டபடியால் உமக்கு நன்றி. நீங்க பேசின வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. நீங்கள் இடைப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி. உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். அதிகாலமே தேடுகிறது ஆண்டவரே ஸ்தோத்திரம் சந்தோஷத்தை, அதிகாலமே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதன் ஆண்டவர் அந்த மகிமையை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது, உம்முடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஒவ்வொரு கை கொள்ளும்படியாய் தங்களை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவரே, அதற்குள் இருக்கிற மகிமையை, ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்த தீர்மானத்தின்படி அதிகாலமையிலே தேவ பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு தெய்வீக சந்தோஷம் பிள்ளைகளுக்குள்ள நிறைவாய் உண்டாகட்டும் ஆண்டவரே. அதிகாலமே எழும்பி ஜெபிக்கும் போது தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அதிகாலமே எழும்பி ஜெபிக்கும் போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுவீராக ஆண்டவரே. கர்த்தர் தாமே கிரியை செய்கிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. தீர்மானம் எடுத்த பிள்ளைகளை கர்த்தர் தாமே தீர்மானத்தில் உறுதியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. அற்புதங்களை செய்ய தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் இருக்கிற திருவிருந்து ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனையில் உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று ஒவ்வொரு திருவிருந்தில் பங்கெடுக்கும்படி ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாய் சாட்சியா இருக்க, உண்மையா இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு சமாதானமாய் நடத்துங்க. இந்த மாதம் முழுவதும் ஒரு ஆசீர்வாதமான மாதமாய், நன்மை நிறைந்த மாதமாய், விடுதலை நிறைந்த மாதமாய் பிள்ளைகளுக்கு நீ அமைத்தருகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சத்தமா சொல்லுவோமா? என் ஆத்துமாவே என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியினோட ஐக்கியம் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில பிரைஸ் தி லார்ட்.